மா மதிய லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில்? லஞ்சுக்கெல்லாம் நிறையாவே ஸ்பெஷல் தான். அப்பா வேறு வந்திருக்காருல, அப்பா போயிட்டு 4-5 நாள் ஆயிடுச்சு ஊருக்கு. அவர் இல்லாத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவர் இல்லாதே ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்குள்ளே பிரியாவுக்கு ஒரு வேலை கூட வைக்கிறது இல்லை. ஏன்னா நடக்கிறது செய்கிறது ஒரு மாதிரி கால் வலிக்குதுன்றதுனால எந்த வேலையுமே நான் வைக்கல. நான் மட்டுமே பண்ணுறதால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க எனக்கு. இன்றைக்கி அப்பா நைட்டு வந்தார். காலையிலேருந்து 2 பேருமே கிச்சனில் தாங்கிறோம். வாங்கின்னு வந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்க பண்ண. அவர் ஊர்லேருந்து இங்கே வந்தார், மாங்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தார். அதெல்லாம் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, பாத்திரம் கழுவுது, இப்படியே போச்சுங்க 2 பேருக்கும். இப்போ தான் 2 பேருமே ஃப்ரீயாகணும் வீடியோ முடிக்க. அதனால் நாங்கள் சமையல் கூட வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா நிறையா நான் இப்போ சமைச்சிருக்கிறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்பா வந்துட்டார், வரலாம். இன்னும் மூச்சு வாங்குதா? மேலே கொஞ்சம் சின்ன வேலை, அதெல்லாம் முடிச்சுட்டு ஹாய் சமைச்சேன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். சுட சுட சாதம் ஆவி பறக்குது. இங்கே ஜிலேபி மீன் குழம்புங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிலேபி மீனுனா. இந்த மீன் பார்த்திங்கன்னா அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் கூப்பிட போனப்போ லூலு மாலில் இருந்தது. ரொம்ப கம்மி தான், 150 ரூபா கிலோ. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள் இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரசம், அப்புறம் கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சேனக்கிழங்கு புளிக்குழம்பு. கொஞ்சம் கெட்டியாக வச்சு நான் ரசம் இருக்கிறதுனால கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவோன்றதுனால இங்கே புளிச்சிக்கீரை, வேர்க்கடலை போட்டு புளிச்சிக்கீரை பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் புளிச்சிக்கீரை கடையல். இங்கே அப்பாவுக்கு வாழைக்காய் வறுவல், முட்டை வேக வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். இங்கே மீன் வறுவல், ஜிலேபி குழம்பு, சீலா மீன் வறுவல். காலையில் டிஃபனுக்கு நிறையா செய்யணும். அதாவது நம்ம ஹோட்டல் எப்படி சாப்பிடுவோம், கேசரி, உளுந்து வடை, பொங்கல், தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் எழுந்து எல்லாம் தண்ணி வந்ததுங்களா, எல்லாம் வெளியெல்லாம் பெருக்கி கூட்டி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே டைம் 8:30 ஆயிடுச்சு. பிரியாவுக்கு டைம் ஆயிடுச்சு. ஊற வச்ச பருப்பும் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். வெறும் பொங்கல், கேசரி நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்தது, சட்னி, அதோட காலையில் சிம்பிளாக மதியம் கொஞ்சம் லஞ்ச் நல்லா செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தார். அப்பா எங்கெங்கே போனார், ஒரு வாரம் இன்றைக்கி வரலான்னு பார்த்தோம். இன்றைக்கி மாதம் பொறுப்பு, ஆனால் எங்கள் அம்மா போகக்கூடாதுன்ட்டாங்களா. 2வது நான் போன 8வது நாள், இன்றைக்கி போன வெள்ளிக்கிழமை போனோம், இன்றைக்கி 8வது நாள். ஆனால் 8வது நாள் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னென்ன போனால் நேற்று போ, இல்லை நாளைக்கு போ, நாங்கள் சனிக்கிழமை. ஆனால் நேற்றே வந்துடலாம். ஏன்னா அங்கே வெயில் 115 டிகிரிங்க, முடியல. 115 டிகிரி, இங்கே 30, அங்கே 115 டிகிரி. ஐயோ முடியாது சாமின்னு கொடியாந்துட்டாங்க. என்ன அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்ததுலன்னா ஊர் ஜாத்திரைக்காக போனேன் நான். நாங்களும் போயிருப்போம் எல்லாருமே. பிரியா அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரியா விட்டுட்டு தனியாக போகக்கூடாதுன்றதுனால நானும் பையனும் போகல. இவர் மட்டும் போயிட்டு வாங்க. ஊர் ஜாத்திரைன்னா தெருவிலே இருக்குது. ஊர் ஜாத்திரை அதே நேரத்தில் எங்கள் தெருவிலே இருக்குது கோயில். கும்பம் போடுறது, வியாழக்கிழமை ஊர் சாட்டுவாங்க, வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும், சனிக்கிழமை பக்தி பாட்டு கச்சேரி மாதிரி ஒன்று பண்ணாங்க, அப்புறமா விளக்கு பூஜைன்னு ஒன்று வச்சாங்க. அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாம் அந்த கூழ் ஊற்றுறது, காலையில் நைட்டுக்கு கும்பம் கொட்டுறது, அது ஒரு நடுவில் ஒரு எல்லைக்கல்லுக்கிட்ட அதை பண்ணுவாங்க. நைட்டுக்கு தெருக்கூத்து இந்த முறை தாங்க. விடிய கரெக்டாக காலையில் 7 மணி வரைக்கும் பார்த்தேன். சுத்தமாக எங்கே ஒரே ஒரு ட்ராப் கொடுத்தோம். எங்களுக்கே 6 மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை எழுப்பாதீங்கன்னா இன்னத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, நான் தூங்க போகிறேன், இப்போ தான் ஃபுல்லாக முடிச்சுட்டே வந்தேன், தெருக்கூத்து அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் சாமியை கொண்டு போய் கரைப்பாங்க இல்லையா, எல்லையம்மனை, அதெல்லாம் கரைக்கிற வரைக்கும் கிட்ட இருந்து அந்த தண்ணி ஊற்றுறது, அதுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக நாங்கள் போனது. ஆனால் ஜாத்திரை உங்கள் தெருவிலே, எங்கள் தெருவில் கூத்து தெருக்கூத்து ஆடுறது இவங்க வாசல்லே ஆடுவாங்க. வீட்டுக்கு வெளியே எல்லாம் மாடியிலே உட்காந்தா பார்த்தாங்களா இவங்கனால. மாடியில் நான் பசங்க குட்டிங்களாம் தங்கச்சி பசங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து மேலே எல்லாம் சேரை போட்டு ஆளுக்கு ஒரு தலாணி வச்சுக்கின்னு சைடில் கைக்கு அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணோம். 2வது அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே சரி மலையனூர் போகலாம், இது திருவள்ளூர் அப்பா எல்லாம் திருவள்ளூர் கோயிலுக்கு போயிட்டு வரணுமா, எங்கள் பக்கம் வழக்கம் அதுன்னு. அதனால் போய் நைட் தங்கணுன்னாங்க. சரி நைட் தங்கத்துக்கு போக முடியாது, அம்மா கூப்பிட்டு போனோன்னா அம்மாவுக்கு ஓட முடியல. ஆனால் நான் வரைக்கும் போய்ட்டு வரல கோயிலே. நானே எங்கள் தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து திருவள்ளூரில் வீரராகவ பெருமாள் அந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஊர் பக்கம் அரக்கோணம், திருவள்ளூர்லாம் வீரராகவர்னா தெரியாதுன்னா அவ்வளோ ஃபேமஸ் அந்த கோயில். பெரிய குளங்க, தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அவரை நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன், எவ்வளோ எடுத்தான்னு தெரில. அதாவது இந்த கட்டி பொறக்குழு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெள்ளம் இந்த உருண்டியாக 1 கிலோ 1/2 கிலோ வாங்கின்னு போயிட்டு வேண்டுதல் வச்சு வீரராகவருக்கு அந்த குளத்தில் போட்டு வரவங்க. அது கரைய அந்த கட்டிலாம் கரைஞ்சிடும் அப்படின்றது தான் ஐதீகம். அந்த திருவள்ளூர் வீரராகவரும் ஃபேமஸ் இதுதான். ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். நாங்கள் பொண்ணு கூட்டம் தான். அதனால் பரவாயில்ல, போயிட்டு 1 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் அதே மாதிரி நிறைய வீடியோ எடுக்க முடியலாங்க என்னால், ஏன்னா உள்ளெல்லாம் அலோடு இல்லை. வெளியே குளத்தாண்ட போனோம்னா குளம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அங்கே போக முடியல. உடனே எங்களுக்கு பஸ்ஸு பக்கத்துலேயே இருக்குது, ஏறி வந்துட்டோம் நேராக வீட்டுக்கு.
புதன்கிழமை அன்றைக்கி சரி தங்கச்சியோட குலதெய்வ கோயில் அப்படின்னா மலையனூர் மேல்மலையனூர். சரி அங்கே போகலாமா, சும்மா தானே இருக்க வீட்டில் போகலாமான்னு நேராக புதன்கிழமை அது கிளம்பிட்டு அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு அந்த கோயில் நிறைய எடுத்துருக்க வீடியோவை அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் நேராக நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் வியாழக்கிழமை அன்றைக்கி. அப்புறம் வீரராகர் வந்து சொல்லணும்னு நினச்சேன் நான். அதாவது அமாவாசை எங்கள் ஊர் பக்கம்லாம் அமாவாசை கும்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம வீட்டில் இறந்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் வந்து அமாவாசை கும்பிட மாட்டாங்க. அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷத்துலேயே கடைசியில் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே தை அமாவாசைக்கு போயிட்டு அங்கே தான் போய் வீரராகவர் கோயிலில் தான் போய் தை அமாவாசையே எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். அப்புறம் கொஞ்சம் மாங்காய்லாம் நிறையா இருக்கான் மரத்தில், ஒரே ஒரு மரம் வீட்டுக்கிட்ட இருக்கான். அது எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே பின்னாடி வீட்டுக்குள்ளே தான், அதுதான் வீட்டாண்டுக்குள்ளே கொஞ்சோண்டு மாங்காய் எடுத்துகிட்டு வந்து ஊருக்கெல்லாம் போடலாம். பிரியாக்கும் வந்து மாங்காய் சாதம் கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு வர முடியல, அதெல்லாம் ரிசர்வ் பண்ணல நான். அன்ரிசர்வ்ன்றதுனால சரி ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ தூரம் 7 மணி நேரம் வந்த மாதிரி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் தங்கச்சிலாம் வராங்க. அவங்க வரும்போது 3 மூட்டையை கொண்டு வரேன்ட்டாங்க. மரத்துலேருந்து அப்படியே கட் பண்ணுறது, நானே கட் பண்ணி கொண்டு வந்தது. ஆனால் மாம்பழம் வந்து நல்லா இல்லை, இனிப்பாக இல்லை. ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டனாலே போனோம், ஒரு 2-3 நாள் போனோம், சல்லுன்னு இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் ஊறுகாக்கு நல்லா இருக்குங்க. புளிப்பாக அந்த புளிப்பாக இருந்தால் தான் ஊறுகாக்கு. ஆனால் இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு தான் பிரியா, இல்லை காய் கொடுத்தோம் தானே, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆனால் ஊறுகாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கொட்டைக்கு வந்து சின்னதாக இருக்கும், சதை வந்து பெருசாக இருக்கும். இதை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்த முறை போகும்போது ஊறுகாய் கொண்டு வருவோம். இதை வச்சு நம்ம சாதம் செய்யறதோ ஊறுகாய் போடுறதோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.